இரா சாணக்கியன் ஐயா, அதே போன்று எமது மண்முனை தென்னரையில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் மேயண்ணா வினோத் இலங்கை காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து சில வேலை திட்டங்களை செய்ய வைக்க வேண்டும் என்றுதான் அதுக்கான காலம் மிக விரைவாக வரும். அந்த காலம் வரை இருப்பதற்கான அறிகுறிகள் வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த காலம் வரும் பொழுது எங்களுடைய கிராமத்திலே இருந்த தேவைகளை எங்களுடைய கழக தலைவர் முன்வைத்த அந்த கோரிக்கைகளையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த கிராமத்திற்காக, இந்த கிராம மக்களுக்காக எப்பொழுதும் நான் உழைப்பேன் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த YDC விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் நானும் இந்த கழகத்தின் கௌரவ உறுப்பினர் வகையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அந்த விடைபெறுவதற்கான காரணம், இன்று 6 நிகழ்வுகள் இருக்கின்றது. மாவட்டத்திலே பல எல்லைகளிலே அந்த 6 நிகழ்வுகள் இருக்கின்றது. அந்த மக்களும் என்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரணத்தினால் இந்த நிகழ்வுகள் முடியும் வரைக்கும் இருந்து போக முடியாததை விட்டு உண்மையிலே வருத்தப்படுகின்றேன். ஆனால் நான் விடைபெற்று செல்ல வேண்டும். அதற்காக அனுமதிக்கிறதுக்காக தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயா அவர்களினால் இந்த பரிசளிப்பு நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்று இந்த அலங்கார பானையினை உடைப்பாரா? எங்களது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஐயா அவர்களுக்கு எங்களது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது களுவாஞ்சிக்குடி இளைஞர் முன்னேற்ற விளையாட்டுக் கழகத்தின் 44வது ஆண்டினை நிறைவு செய்ய மணிக்கூட்டம் தற்போது இடம்பெற இருக்கின்றது. வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தம்பி சாதம் குடிக்கலாம், வீட்டை வச்சு குடிக்கலாம். சாதம் வந்து குடிக்கலாம், வீட்டை வச்சு குடிக்கலாம். வீட்டை ஓட்டு வழியை குடிச்சா பிரதேசம் வந்து சிஐடி மாத்தியா குடிப்பாங்க. ஜெயில் அதுக்கு வந்து கட்டளை. சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. இந்த வைரஸ் கலண்டர்கள் நாங்கள் எங்களை ஊஸ் கொஞ்சம் தந்தாங்க குடிக்கிறதுக்கு. தண்ணிக்கு பைப்பும் இல்லை. பாய் ஒழிப்போம். தலையணை சமர். இந்த தலையணை சமருக்கு கம்பம் வருகின்ற போட்டியில் 2 கழக வீரர்களை கடமையில் ஈடுபட ஸ்ரீ முருகன் ஆலய பரிபாலன சபையினுடைய கௌரவ தலைவர் கொள்கின்றோம். இம்முறை என்னிடம் கூறினால் எந்த வகையாவது இந்த கொடியினை நான் கைப்பற்றுவேன் என்று அந்த முயற்சியை இப்பொழுது அங்கே 2 சிறுவர்கள் முயற்சிக்கின்றார்கள். தொடுவார்களா? அந்த பிடித்து விட்டான். இன்னும் சொற்ப தூரம் மாத்திரமே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தலையணை சமரில் கலந்து கொள்ள இருக்கின்ற கழக செயலாளரின் கவனத்துக்கு 2 விளையாட்டு கழக அலங்கார பாணி ஒன்றினை அடித்து உடைத்து விட்டார். இங்கே எங்களுடன் எங்களது களுவாஞ்சிக்குடி வடக்கு கிராம சேவையாளர் எங்களுடன் இணைந்து இந்த விளையாட்டு
இந்த பலிசு உண்ணுதல். கழக வீரர்களே, பார்வையாளர்கள் இங்கே இடம்பெறுகின்ற அனைத்து விளையாட்டுகளையும் பார்வையிட வேண்டும். அதனால் பார்வையாளர்களுக்கு இடையூறு போட்டிக்கு வீரர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பெருமதிமிக்க பரிசுகள் இருக்கின்றது. வீரர்களே அந்த விளையாட்டில் மிகவும் விரைந்து சென்று கலந்து கொள்ள. எனவே சம்பந்தப்பட்ட வீரர்கள் உடனடியாக மைதான தலையணை சமர் உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களையும் ஞானசேகரன் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்ள ரெடியாகிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தலையணை சமர் எவ்வாறு அமைவது பங்கேற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கரகோஷங்களை செலுத்தி உற்சாகங்களை வழங்கி எமது போட்டியாளர்கள் உங்களுடைய கைதட்டல்கள் சாதாரண சத்தமல்ல. கைதட்டி இந்த வீரர்களை சக்தியூட்டி இந்த சிறப்பு விளையாட்டினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2 வீரர்கள் இங்கே தலையணை சமரில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பலம் வாய்ந்தவர்கள். எங்கே எவ்வளவு கரகோஷம்? வீட்டிலே ஒருவர் வீட்டு முயற்சி பாருங்க. நான் எதிர்பார்க்கின்றேன். இங்கே தலையணை சமர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் பலம் வாய்ந்த வீரர்கள் மிக நீண்ட நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எவ்வளவு கரகோஷம் தலையணை சமர் செல்லாவின் உறக்கம் மிகவும் கவலையாக இருக்கின்றது. செல்லா உண்மையும் இந்த சபைக்கு கம்பெனி கொடியினை விளையாட்டில் கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 200 மீட்டர் ஆண் பெண் இருபாலருக்குமான அதேவேளை எல்லா சிவத்தை பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு கலைகள் உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண் பெண் இருபாலருக்கான 20 மீட்டர் போட்டியாகும். இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கின்ற இந்த போட்டியை நடத்தி வைப்பதற்காக போட்டியாகும். இந்த போட்டி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக கிஷோனடி குணவர்த்தன ஆசிரியர் அவர்களையும் சிவசுதர்சன் 4வது ஆண்டு நிறைவு விழா சிறுவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டி உடனடியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே எங்கள் உற்சாகம்? தலையணை சபையில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்வையாளர்களே அவர்கள் உங்களது கரகோஷங்களை சேர்த்து அங்கே ஒரு துண்டான வீரர் இருக்கு. அந்த எலும்பான வீரர் அடித்துக் கொண்டிருக்கிறார். பார்வையாளர்களே முதலாவது இடம்பெற்ற தீனாக்கா நந்தினி பார்வையாளர்களே சிறுவர்கள் இதை
வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டூடியோ லிங்க் உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இடம்பெற்றுக் கொண்ட 44வது ஆண்டினை நிறைவு செய்யும் முதலிடம் டீனா டார்வின், இரண்டாம் இடம் ஜெய்னா வில்ஹன், கே துஸ்மித், இரண்டாம் இடம் கே டிபிக்ஷா, பொறுப்பாளர்களின் கவனத்திற்கு